சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து பார்ட் 1ல் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ அவங்களே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பாலகிருஷ்ணா போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் ரஜினியோடு இணைந்து நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த படப்பிடிப்பு முழுதாக முடிஞ்சு அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படம் வெளியாகும் என சொல்லப்படுது. இதற்கிடையே தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணையும் படம் என்ன ஆச்சு என மக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டே தான் வராங்க. அதற்கு தற்போது விடை கிடைச்சிருக்கு. அதாவது கமல்ஹாசன் என்ன சொன்னார்னா, லோகேஷே இந்த படத்தை எடுப்பார் என சொன்னாராம். ஆனால் ரஜினியோ லோகேஷ் தேவையில்லை, கூலி படத்தில் நடந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியாதா? ஆனால் கமல்ஹாசன் விக்ரம் படம் அவர் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் கொடுத்தாரு. கூலி படம் சொதப்பினதுனால கண்டிப்பாக அடுத்த படம் சொதப்பாது என ரஜினியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காராம். ஆனால் ரஜினி தற்போது இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் கிட்ட இந்த படத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். பிரதீப்புமே பார்த்திங்கன்னா அடுத்து டியூட் போன்ற முக்கியமான படங்களுடைய ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இதனால் பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை எடுப்பாரான்றது ஒரு சந்தேகமாக இருந்துட்டு தான் வருது. ஆனாலும் பிரதீப் ரங்கநாதை அப்ரோச் பண்ணி டீம் ரஜினி கமல் வச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அதுக்கு பிரதீப்போ, இப்போதும் என்கிட்ட கதை இல்லை, ஆனால் கண்டிப்பாக ரஜினி கமல் இணையிறாங்கன்னா கண்டிப்பாக நான் அதற்கான கதையை உருவாக்குவேன், கண்டிப்பாக அந்த படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காராம். ஆனால் அதற்கான கதை இல்லைன்னு அவர் சொன்னதுனால அவர் இந்த படம் எடுப்பாரா இல்லையான்ற சந்தேகம் இப்போது மக்கள் மனசில் வந்திருக்கு. ஒரு பக்கம் லோகேஷே தான் இந்த படத்தை எடுக்க போகிறாரு. லோகேஷ் கிட்ட ஸ்கிரிப்ட் எழுத சொல்லி கமல்ஹாசன் சொல்லிட்டாரு. அவரும் பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனாலும் ரஜினி தரப்பு இதுக்கு ஒத்துப்பாங்களா, ரஜினி லோகேஷை மீண்டும் கமிட் செய்வாரான்றது ஒரு பக்கம் சந்தேகம்தான். கூலி படத்துடைய தோல்வி உங்களுக்கு தெரியும். அதாவது விமர்சன ரீதியாக தோல்வி, வசூல் ரீதியாக வெற்றி படம். இதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. ரஜினி கமல் படம் முதல்ல உருவாகுமா உருவாகாதா அதை நம்ம முதல்ல பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினி கமல் இணைஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.